தமிழுக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம், மகம், பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகும், சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், பாதகமான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபட என்ன செய்யணும், சாதகமான அமைப்புகளை நீங்கள் அதிகமாக அடைவதற்கு என்ன மாதிரியான விஷயத்தை மேற்கொள்ளணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களோட நண்பர்கள், உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது கடகராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும். கடகராசியை சேர்ந்தவங்க குழந்தைத்தனமாக இருப்பாங்க, எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவும் இயல்பாக நடந்துப்பாங்க. அதுவும் குழந்தைகள்லாம் பார்த்தாங்களா வச்சுக்கோங்களேன், ரொம்பவும் விருப்பப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை போலவே செஞ்சு குழந்தைகள் எல்லாமே கவரக்கூடியவங்க, நிறைய விஷயத்தில் குழந்தைத்தனமாக இருப்பாங்க. அதே போல் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இவங்களோட விருப்பப்படி நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கோபம் எப்படி இருக்குன்னா உச்சபட்ச கோபத்தை அடைவாங்க. நண்டுகளை போலவே கடகராசி அன்பர்களுமே தன்னோட எல்லைக்குள்ளே யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க, அவங்களோட விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. மற்றவங்களோட கருத்துக்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுப்பாங்க, சரியா இல்லைன்னா அது அவங்க மூஞ்சுக்கு நேராகவே சரி இது தப்பு இது அப்படிங்கிறத உடனே சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கடகம் ராசி அன்பர்கள் இவங்க மேலே தவறு இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் மன்னிப்பும் கேட்பாங்க. அதுக்காக கோபக்காரங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது, தப்பு அப்படிங்கிறது உணர்ந்தால் யார் என்ன வயசில் பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்களோட செயல்கள் யாரையும் எந்த விதத்துலையுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அதனால் தப்பு அப்படின்னு தோணுனா கண்டிப்பாக இவங்க மன்னிப்பு கேட்கவுமே தயங்காத நண்பர்கள் தான். கடகராசி நண்ட ராசி சின்னமாக கொண்டது. நீர்வாழ் உயிரினத்தை போலவே நண்டுகள் தங்களோட எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும். மேலும் யாராச்சும் தன்னோட எல்லையில் நெருங்கி வந்தாங்களா அவங்கள தாக்கவுமே தயங்காது. சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறமை கடகராசி அன்பர்களுக்கு திறமையான செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திலையுமே பின்வாங்க மாட்டாங்க. அதே போல் நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் இவங்களோட முடிவு இருக்கும். அதே போல் இந்த உதவி செய்கிறதுல மிகவும் திறமை படைத்தவங்க தாங்க இவங்க. எப்படின்னு கேட்குறீங்களா, இவங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாராவது உதவி கேட்டால் அந்த உதவியை செஞ்சுட்டு தான் இந்த செஞ்சுட்டு இருந்த வேலையவே மறுபடியும் தொடங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது செஞ்சுட்டு இருக்க வேலையை விட்டுட்டு போய் கூட உதவி செஞ்சுட்டு தான் இவங்க வேலையவே செய்ய ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு திறமையான செயல்கள், சிறப்பான செயல்கள் எல்லாமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு தாங்க வரும். அதே போல் இந்த உதவி செய்கிற விஷயத்தினாலேயே நிறைய விஷயத்த உங்களோட வாழ்க்கையில் இழந்திருப்பீங்க. அது சரியாக தான் இருக்கும், யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கேட்ட ஒன்று உதவி செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே யாருக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இவங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கும். அதனால் உதவின்னு ஒன்றே முதல்ல உங்களை தான் தேடி வருவாங்க. உங்களோட உதவிக்கு தகுந்தவங்க யார் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அவங்க சொல்கிற விஷயம் சரியாக தவறா அப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தால் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பின்னடைவு பொருளாதார ரீதியாகவும் ஏற்பட்டிருக்கும். இதனால் நிறைய மன உளைச்சல்கள் கடந்த காலத்தில் ஆளாகியிருப்பீங்க. இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் கோபப்படுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் நலம் பெற, எல்லா பிரச்சனையும் தீர செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். கோபத்தை குறைக்கவுமே அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே போல் அம்மன் ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுறதும், அம்மன் ஆலயத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பான பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எலுமிச்சம்பழ தீபத்தை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது, கோயிலில் மட்டும்தான் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இந்த தீபம் ஏற்றி தொடர்ந்து ஒரு 12 வாரம் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் ஆலயம் சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்களே கண்கூட காண முடியும் பல முன்னேற்றம் வருவது. ஏன்னா அம்மன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலுமே. உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி, வாங்க நம்ம இப்போ கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமான பயன்களை பெற்றுத்தரும் வகையில் தான் பல கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. குரு உங்களோட 11வது வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டை பார்க்கறது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டத்தின் அருளால் நிதி ஆதாயம் உண்டாகும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுது.
உங்களுடைய காதல் உறவுகளுக்கும் இது ஒரு சாதகமான மாதமாக அமையும். இது மட்டும் இல்லாமல் திருமண உறவுகளும் வலுவடையும். குரு பகவான் குடும்ப உறவுகளில் நிலவும் பதற்றத்தை குறைக்கும் வகையில் பல நல்ல அம்சங்களை தரக்கூடிய யோகத்தில் இருக்கிறார். இதன் மூலம் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்பு அமையும். தொழில் விஷயத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இந்த காலகட்டத்தில் நீண்ட பயணங்கள் மூலம் லாபம் பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். வெளியூர் சென்று படிக்கும் மாணவர்கள் உங்களுடைய கனவு நனவாகும். ஆசிரியர்கள் பாட விஷயத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இந்த போட்டி பரீட்சைக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு பொன்னான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மீதி விஷயங்களையுமே இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய தந்தை உடல் நல பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம். சகோதர சகோதரிகளுக்கு கிரக பயிற்சியின் தாக்கம் காரணமாக அவங்களுடனான உங்கள் உறவு பாதிக்கப்படலாம். கோபத்தை குறைச்சிக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும். மற்றும் உங்களுடைய உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளுமே அவ்வப்போது சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கலாம். ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் பார்த்தா அதிலுமே ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் அமையும். மற்றும் பெரிய சொத்து வாங்குவதிலுமே இதுவரைக்கும் இருந்த தாமதம் நீங்கி வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. பணியிடத்தில் மேல் அதிகாரிகளால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். இதுவரைக்கும் உங்களோட பேச்சுக்கு செவி சாய்த்து கேட்காமல் இருந்தவங்களுமே இப்போ உங்களுடைய செயலில் இருக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது எது அப்படிங்கிறத பிரித்து பார்க்க போகிறாங்க. அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அலுவலகத்தில் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களோட சிறப்பான பணிகளால் நீங்கள் உங்களோட பணிகளில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க. உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது இந்த மாதமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 3ஆம் நபரின் தலையீடு உங்களோட குடும்பம் மற்றும் காதல் உறவு எதுலேயுமே இருக்கக்கூடாது. மேலும் இந்த மாதிரி நீங்களாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதன் மூலம் சாதகமான முடிவுகளை பெற முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் இருவருக்கும் இடையில் உறவில் இடைவெளியும் கருத்து வேறுபாடுகளும் அவ்வப்போது வரும். அதனால தான் கவனமாக இருக்க சொல்கிறோம். திருமண உறவுகளில் பிணைக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்து 7ஆம் வீட்டில் அமர்வதால் வாழ்க்கை துணையுடன் அவ்வப்போது சண்டை வரும் சூழ்நிலை உருவாகலாம். 7ஆம் வீட்டின் அதிபதி சனி பகவான் மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்கள் மனைவியுடன் நீண்ட தூரம் பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும். இந்த காலகட்டத்தில் எந்த வகையான தொற்றும் உங்களை பாதிக்கலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதிக கொழுப்புள்ள உணவுகளை தவிர்த்துடுங்க. உடல் எடையை அதிகரிக்காமல் இருக்க யோகா மற்றும் உடற்பயிற்சியை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க, நல்லதாக இருக்கும். அதே போல் மாணவர்களுக்குமே தொடக்கப்பள்ளி முதல் உயர்பள்ளி வரையிலான மாணவர்கள் தங்களோட படிப்பு திறனை மேம்படுத்தி கொள்ள சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆசிரியர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடல்நலம் பெரும்பாலும் நன்றாக இருக்கும். குடும்ப சூழல் நேர்மையாக இருக்கிறதுனால நீங்கள் மன ரீதியாக நல்ல ஒரு நிலையை உணர்வீங்க. ஆனாலும் செரிமான பிரச்சனைகள் அவ்வப்போது வரக்கூடும். அதனால் கவனமாக தான் இருக்கணும். உங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் சீராக கொண்டு வந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே போல் வெளி உணவுகளை வாங்கி சாப்பிட்றதையுமே குறைச்சிக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக அவ்வப்போது சில தடைகள் வரும். உங்களோட முயற்சியால் அந்த தடைகளை உடைத்தெறியக்கூடிய யோகம் இருக்குது. தொடக்கத்தில் குறைஞ்சபட்ச முதலீட்டை நீங்கள் செய்கிறது நல்லது. சிறிதாக தொடங்குவது நல்லது. ஏன்னா இது நிலையான ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு பல தடைகளுக்கு பிறகுதான் லாபம் வரும். முயற்சி மெதுவாக இருக்கும். மற்றும் உங்களோட திட்டத்தின்படி செல்லாமல் உங்களோட திட்டம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லதாக இருக்கும். தொழில் முனைவோர் சந்தையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சமாளிக்க ஒரு நல்ல யுக்திகளை கையாண்டால் நீங்கள் மீண்டு வர முடியும். நீங்கள் மற்றவங்களுடன் இணைந்து பணியாற்றுவதால் நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும். உங்கள் செயல்திறனில் விற்பனை மற்றும் தொழில்நுட்பத்தில் வெகுமதிகளை பெறக்கூடிய யோகமும் இருக்குது. ஊடகம் மற்றும் திரைப்பட பிரபலங்கள் இது ஒரு நல்ல நேரமாக பார்க்கலாம். உற்பத்தி துறையில் உள்ள நிபுணர்கள் தங்கள் சேவைகளுக்கு வெகுமதியை பெறக்கூடிய யோகம் இருக்குது. மேலும் பதவி உயர்வு இருக்கக்கூடிய அம்சமும் இருக்குது. சட்ட பயிற்சியாளர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். ஏன்னா அங்கீகாரம் கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாகும். அதனால தான் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிபுணர்கள் அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த மாதம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையுமே நீங்கள் காண முடியும். உங்களோட வங்கி இருப்பு வளரும். மேலும் நீங்கள் நிதி ரீதியாகவும் பாதுகாப்பாக உணர போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, நண்பர்களும் சரி உங்களோட வளர்ச்சியை கவனிப்பாங்க. மேலும் நீங்கள் அவங்களோட சேர்ந்து உங்களோட புதிய நிதி வளத்தை கொண்டாடலாம். அவங்களோட ஆதரவு உங்களோட நிதி இலக்குகளை அடைய மிகவும் பக்கபலமாக அமையும்.
என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் யாராவது கடகராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.